ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12/4/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் தூய்மை. இன்று பாப்தாதா அனைத்து புனித அன்னப்பறவைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எந்த அளவு தூய்மையாக ஆகியிருக்கிறாங்க, எந்த அளவு அன்னப்பறவை ஆகியிருக்கிறாங்க. தூய்மை அப்படின்னா பாபா சொல்றாங்க, புனிதம் ஆவதற்கான சக்தியை எந்த அளவு வாழ்க்கையில, அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயல்ல சம்பந்தம் தொடர்புல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணமும் புனிதம், அதாவது தூய்மையினுடைய சக்தினால நிரம்பி இருக்குதா. தூய்மையான எண்ணம் மூலமா எந்த ஒரு தூய்மையற்ற எண்ணம் வைத்திருக்கும் ஆத்மாவை பகுத்தறிந்து மேலும் பரிவர்த்தனை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூய்மையினுடைய சக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவினுடைய திருஷ்டி, உள் உணர்வு மற்றும் செயல் மூன்றையுமே மாற்ற முடியும். அந்த மகான் சக்தியினுடைய எதிரில் தூய்மையற்ற எண்ணம் கூட தாக்குதல் செய்ய முடியாது. ஆனா எப்போ நீங்களே எண்ணம், சொல் மற்றும் செயல்ல தோல்வி அடைகிறீங்களோ அப்ப இன்னொரு நபர் மற்றும் எண்ண அலைகள் மூலமா தோல்வி ஏற்படுது. யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புல தோல்வி அடைவது என்பது சுயம் தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களை இணைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்குது. அப்பதான் ஏதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்புல தோல்வி அடைகிறாங்க. தூய்மையில தோல்வி அடைவது என்பதனுடைய விதை, அதாவது ஒரு நபர் மற்றும் நபரின் குணம், சுபாவம், தனித்தன்மை மற்றும் விசேஷத்தின் பிரபாவம் அடைவது. இந்த நபர் மற்றும் நபரனுடைய விசேஷங்களுடைய பிரபாவம் ஆவதில்லை, ஆனால் சீரழிந்து போவது. நபரனுடைய தனித்தன்மை, விசேஷம், குணம், சுபாவம் தந்தையால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷம், அதாவது வள்ளலால் கொடுக்கப்பட்ட கொடை. நபர் மீது பிரபாவம் அடைவது என்பது ஏமாற்றம் அடைவது. ஏமாற்றம் அடைவது அப்படின்னா துக்கத்தை அனுபவிப்பது. தூய்மையினுடைய சக்தி காணல் நீருக்கு சமமான சக்தி. அது சம்பந்தம் மற்றும் தொடர்புல மிக நல்ல அனுபவம் செய்விக்கும், கவர்ந்து இழுக்கும். நான் நல்லதின் பக்கம் பிரபாவம் ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆகவே தான் மிக நன்றாக இருக்குது, இவருடைய குணம் மற்றும் சுபாவம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் பிடிச்சிருக்குது, யோகா செய்ய வைப்பது பிடிச்சிருக்குது அப்படின்னா இதுல சக்தி கிடைக்குது, சகயோகம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது, அல்ப காலத்தினுடைய பிராப்தி கிடைக்குது. ஆனால் ஏமாற்றம் அடைகிறாங்க. கொடுக்கும் வள்ளல், அதாவது விதையை, அஸ்திவாரத்தை அழிச்சிட்றாங்க. மேலும் வண்ணமயமான கிளையை பிடித்து ஆடுறாங்க. அப்படின்னா என்ன நிலையாகும்? அஸ்திவாரம் இல்லாத கிளை ஆட்டுமா அல்லது கீழே தள்ளுமா? எதுவரை விதை, அதாவது வள்ளல் உருவாக்குபவரோடு அனைத்து சம்பந்தம், அனைத்து பிராப்தியினுடைய ரசனையை அனுபவம் செய்யல அப்படின்னா அதுவரை சில நேரம் நபரிடம் இருந்து, சில நேரம் வைபவங்கள்ல இருந்து, சில நேரம் எண்ண அலைகள், வாயுமண்டலம் ஆகிய விதவிதமான கிளைகள்ல இருந்து அல்பகால பிராப்தியினுடைய காணல் நீருக்கு சமமான ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பாங்க. இந்த பிரபாவம் ஆவது அப்படின்னா அழியாத பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்படுவது. தூய்மையினுடைய சக்தியின் மூலம் எப்பொழுது விரும்புகிறீங்களோ, எந்த நிலையை விரும்புகிறீங்களோ, எந்த பிராப்தியை விரும்புகிறீங்களோ, எந்த காரியத்தில் வெற்றியை விரும்புகிறீங்களோ அவை அனைத்தும் உங்கள் எதிரில் தாசிக்கு சமமாக ஆஜராக ஆயிடும். எப்போ கலியுகத்தினுடைய இறுதியில கூட ரஜோ பிரதான தூய்மையின் சக்தியை தாரணை செய்யும் பெயர் பெற்ற மகாத்மாக்களுக்கு இதுவரையிலும் கூட இயற்கை தாசியாவதற்கான எடுத்துக்காட்டை பார்க்குறீங்க. இதுவரையிலும் கூட பெயர் மகாத்மா அப்படின்னு இருக்குது. இதுவரையிலும் பூஜைக்குரியவங்க, தூய்மையற்ற ஆத்மாக்கள் அவங்க எதிரில் தலை வணங்குறாங்க. ஆகையினால இறுதி வரையிலும் தூய்மையினுடைய சக்திக்கு எவ்வளோ மகான் தன்மை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேலும் பரமாத்மா மூலமா பிராப்தி ஆகியிருக்கும் சதோ பிரதான தூய்மை எவ்வளோ சக்திசாலியாக இருக்கும். இந்த சிரேஷ்ட தூய்மையினுடைய சக்தியின் எதிரில் தூய்மையின்மை தலை வணங்கலை, ஆனால் உங்கள் காலடியில் இருக்குது. தூய்மையின்மை அப்படிங்கிற அந்த அசுர சக்தி, சக்தி சொரூபத்தினுடைய காலடியில் காண்பிக்கப்பட்டிருக்கு.
யார் காலடியில் தோல்வி அடைந்து கிடக்கிறாரோ அவர் எப்படி தோல்வி அடைய செய்ய முடியும்? பிராமண வாழ்க்கை மற்றும் தோல்வி அடைவது என்பதை பெயரளவில் பிராமணன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அலட்சியமானவராக ஆகாதீங்க. பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் தூய்மையினுடைய சக்தி. ஒருவேளை அஸ்திவாரம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா பிராப்தி அப்படிங்கிற 21 மாடி கட்டிடம் எப்படி நிற்க முடியும்? ஒருவேளை அஸ்திவாரம் ஆடிக்கொண்டு இருக்குதுன்னா பிராப்தியினுடைய அனுபவம் எப்பொழுதும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. அதாவது உறுதியானதாக இருக்க முடியாது. மேலும் இப்பொழுதைய யுகத்தின் மற்றும் ஜென்மத்தின் மகான் பிராப்தியினுடைய அனுபவமும் செய்ய முடியாது. யுகத்தின் சிரேஷ்ட ஜென்மத்தினுடைய மகிமை பாடக்கூடிய ஞான பக்தனாக ஆயிடுவாங்க. அதாவது தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் சுயம் அவர் அப்படி இல்லை. இதைத்தான் ஞானி பக்தன் என்று சொல்றது. ஒருவேளை பிராமணனாகி அனைத்து பிராப்திகளினுடைய அனைத்து சக்திகளினுடைய வரதானம் அல்லது ஆஸ்தியை அனுபவம் செய்யல அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்றதுன்னு கேட்குறாங்க பாபா. வஞ்சிக்கப்பட்ட ஆத்மா அப்படின்னா அல்லது பிராமண ஆத்மான்னு சொல்றதா? இந்த தூய்மையின் விதவிதமான ரூபங்களை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிங்க. தனக்காக கடுமையாக பார்வை வைங்க. அப்படியே தட்டி கழிக்காதீங்க. பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களையும் தந்தையையும் தட்டி கழிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. இதுவோ நடக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி யார் ஆகியிருக்கிறாங்க? அல்லது இது தூய்மையின்மை இல்லை, மகான் தன்மை. இதுவோ சேவைக்கான சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபாவம் அடையல, சகயோகத்தை எடுத்துக்கொள்கிறோம், உதவியாளராக இருக்கிறாங்க. ஆகினால பிரபாவம் அடைந்திருக்கிறேன். தந்தையை மறந்தார் மற்றும் மாயாவினுடைய குண்டடி விழுந்தது. பிறகு தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக நான் செய்வதில்லை, இவர் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தந்தையை மறந்தீங்க அப்படின்னா தர்மராஜின் ரூபத்தில் தந்தை சந்திப்பார். தந்தையினுடைய சுகத்தை ஒருபோதும் அடைய முடியாது. ஆகையினால மறக்காதீங்க, தட்டி கழிக்காதீங்க, மற்றவங்களை பழி சொல்லாதீங்க, காணல் நீரினுடைய கவர்ச்சியில் ஏமாற்றம் அடையாதீங்க. இந்த தூய்மையினுடைய அஸ்திவாரத்தில் பாப்தாதா தர்மராஜ் மூலமாக 100 மடங்கு பல கோடி மடங்கு தண்டனையை பெற வைப்பார். இதில் ஒரு பொழுதும் நிவாரணம் இருக்க முடியாது, இரக்க மனமுடையவராக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா தந்தையுடன் இருந்த உறவை முறிச்சிங்க. அதனால தான் மற்றோர் மேல் பிரபாவம் ஆகியிருக்கீங்க. பரமாத்மாவுடைய பிரபாவத்திலிருந்து விலகி ஆத்மாக்களினுடைய பிரபாவத்தில் வருவது அப்படின்னா தந்தையை தெரிந்து கொள்ளலை, அறிஞ்சிக்கலை. அந்த மாதிரியானவர்களுடைய எதிரில் தந்தையின் ரூபத்தில் இல்லாமல் தர்மராஜனுடைய ரூபத்தில் இருக்கிறார். எங்கு பாவம் இருக்குமோ அங்கு தந்தை இருக்க மாட்டாங்க. ஆகினால அலட்சியமானவராக ஆகாதீங்க. இதை சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் யார் மீதாவது பிரபாவம் ஆவது என்பது காமனா, அதாவது காம விகாரத்தினுடைய அம்சம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. விருப்பமின்றி பிரபாவம் ஆக முடியாது. இந்த காமனாவும் அதாவது விருப்பமும் காம விகாரம் இது மிகப்பெரிய எதிரி. இது 2 ரூபத்தில் வருது. காமனா ஒன்று பிரபாவம் அடைய செய்யும் அல்லது நோகடிக்கும். ஆகையினால காம விகாரம் நரகத்தினுடைய வாசல் அப்படின்னு கோஷம் எழுறீங்க. அதே மாதிரி இப்போ தன்னுடைய வாழ்க்கைக்காக எந்த விதமான அல்ப காலத்தினுடைய காமனா, அதாவது மன விருப்பம் காணல் நெருக்கு சமமான ஏமாற்றம் கொடுக்குது. காமனா அப்படின்னா ஏமாற்றம் அடைவது. அந்த மாதிரி இந்த காமம் அதாவது காமனா அதாவது விருப்பங்கள் மேலே கடுமையான பார்வை உள்ள காளி ரூபமாக ஆகுங்க. பாவம் நல்லவர், கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, சரியாயிடும் என்று அன்பானவர் ரூபம் ஆகாதீங்க. முற்றிலும் வேண்டாம். பாவ காரியங்கள் மேல் பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்குங்க. மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக ஆகுங்க. அப்பதான் பாவங்களை அழித்து பரிசுத்த ஆக முடியும். யோகா செய்ய முடியல அப்படின்னா அவசியம் ஏதோ ஒரு மறைந்திருக்கும் பாவம் தன் பக்கம் இழுக்குது. இதை சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க. பிராமண ஆத்மா மேலும் யோகா செய்ய முடியவில்லை என்பது இருக்கவே முடியாது. பிராமணன் என்றாலே ஒருவருடையவர், அவருக்கு இருப்பதே ஒருவர் தான். ஆகையினால அவர் எங்கே செல்வார்? எதுவுமே இல்லை என்றால் எங்கு செல்வார்? நல்லது, பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, ஆனால் இன்னும் காம விகாரத்தினுடைய குழந்தை குட்டிகள் இருக்கிறாங்க. பாப்தாதாவுக்கு ஒரு விஷயத்தின் மேலே மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. பிராமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமண ஆத்மா மேல் வீணானதினுடைய விகார திருஷ்டி மற்றும் உள் உணர்வு போகுது.
இது குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் விஷயம். சொல்வது சகோதரி அவர்களே அப்படின்னு மற்றும் சகோதரன் அவர்களே அப்படின்னு. மேலும் செய்வது என்ன? குடும்பத்தில் இருக்கும் சகோதரி மேல் கூட ஒரு வேளை ஏதாவது தீய பார்வை செல்லுது, எண்ணமும் வருது அப்படின்னா அவரை குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்துபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே நான் இங்கே என்ன சொல்வோம்? ஒரு ஜென்மத்துக்கு இல்லை, ஆனால் பல ஜென்மங்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறவங்க, ராஜ்ய பாக்கியத்தை எட்டி உதைக்கிறவங்க, அந்த மாதிரியான பல மடங்கு பாவ காரியத்தை ஒருபொழுதும் செய்யாதீங்க. இது பாவம் இல்லை, மகா பாவம். ஆகையினால யோசிங்க, புரிஞ்சிக்கிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பாவம்தான் யமதூதர்கள் மாதிரி இழுத்து செல்லும். இப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். யார் பார்க்குறாங்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவத்துக்கு மேல் பாவம் ஏறிக்கொண்டு இருக்குது. மேலும் இதே பாவம் தான் உங்களை விழுவதற்கும் வரும். பாப்தாதா தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கான முடிவு எவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படின்னு. எப்படி உடலால் யாராவது துடித்து உடலை விடுறாங்களோ அதே மாதிரி புத்தி பாவங்களினால் துடித்து உடலை விடுவாங்க. அவங்க எதிரில் எப்பொழுதும் இந்த பாவத்தினுடைய யமதூதர்கள் இருப்பாங்க. இந்த அளவு கடுமையான முடிவாக இருக்கும். ஆகையினால தற்சமயத்தில் தவறுதலாக கூட அந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க. பாப்தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லி கொண்டிருக்கல, ஆனால் நாலாப்புறங்களிலும் உள்ள குழந்தைகளை சக்திசாலி ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. எச்சரிக்கை உள்ளவராக புத்திசாலியாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதுவரையிலும் இந்த விஷயத்தில் பலகீனம் அதிகம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அனைவரும் தனக்காக சமிச்சை மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய தீய எண்ணம் மற்றும் பாவத்தின் மேல் காளியின் ரூபத்தை எடுக்கக்கூடிய, எப்பொழுதும் பலவிதமான ஏமாற்றங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும், துக்கங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் சக்திசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்கறாங்க. சத்தியத்தின் சக்தி மூலமாக எப்பொழுதும் குஷில நடனமாடக்கூடிய சக்திசாலி மகான் ஆத்மா ஆகுக. சக்திசாலி மகான் ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்றாங்க, சத்தியத்தின் சக்தி மூலமா எப்பொழுதும் குஷியில நடனம் ஆடணும். உண்மை இருந்தால் மனம் நடனம் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மை, அதாவது சத்தியத்தின் சக்தி உள்ளவங்க எப்பொழுதும் நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொழுதும் வாடி போக மாட்டாங்க, குழப்பமடைய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, பலகீனமாக ஆக மாட்டாங்க. அவங்க குஷியில் எப்பொழுதும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, சக்திசாலியாக இருப்பாங்க. அவரிடம் எதிர்நோக்கும் சக்தி இருக்கும். சத்தியம் ஒரு பொழுதும் ஆடுறது கிடையாது, உறுதியாக இருக்கும். சத்தியங்கிற படகு ஆடும், ஆனால் மூழ்காது. ஆகினால சத்தியத்தினுடைய சக்தியை கடைபிடிக்கும் ஆத்மா நான் மகான். அந்த நினைவிலே இறங்க. சத்தியத்தினுடைய சக்தியை கடைபிடிக்கும் ஆத்மா தான் மகான் ஆவாங்க. ஸ்லோகன், பிஸியான மனம் புத்தியை ஒரு வினாடியில் நிறுத்தி விடுவது தான் மிக உயர்ந்த பயிற்சி. மிக உயர்ந்த பயிற்சி எது அப்படின்னா பாபா சொல்றாங்க, பிஸியான மனம் புத்தியை ஒரு வினாடியில் நிறுத்துறது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.